தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை, 60 மற்றும் 63. முதல் வாசகத்தின் சுருக்கம். இறைவன் எருசலேமின் கடந்த காலத்தை நினைவுபடுத்துகிறார். அவள் ஆதரவற்ற நிலையில் இருந்தபோது இறைவன் அவளை காப்பாற்றி பராமரித்து அழகுபடுத்தி தம்முடன் உடன்படிக்கை செய்தார். ஆனால் அவள் பெற்ற அழகிலும் செல்வத்திலும் பெருமை கொண்டு இறைவனுக்கு உண்மையற்றவளானாள். இருந்தபோதிலும் இறைவன் தாம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நிலையான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதாக வாக்களிக்கிறார். இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 3 12 வரை. நற்செய்தியின் சுருக்கம். பரிசேயர்கள் இயேசுவிடம், எந்த காரணத்திற்காகவும் ஒருவர் தன் மனைவியை மணவிலக்கு செய்யலாமா என்று கேட்டு அவரை சோதித்தனர். இயேசு படைப்பின் தொடக்கத்தை சுட்டிக்காட்டி, கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் என்றும் இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள் என்றும் கூறுகிறார். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று இயேசு போதிக்கிறார். இயேசு மணவிலக்கை அனுமதித்ததற்கு காரணம் மனிதர்களின் இருதய கடினத்தன்மை என்று இயேசு விளக்குகிறார். ஆனால் ஆரம்பத்தில் கடவுளின் திட்டம் அவ்வாறு இல்லை என்று கூறுகிறார். பின்னர் இறை ஆட்சிக்காக திருமணம் செய்யாமல் இருப்பவர்களை பற்றியும் இயேசு பேசுகிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் என்றும் கூறுகிறார். இன்றைய வாசகங்களின் மையச் செய்தி. இன்றைய வாசகங்கள் நாம் இறைவனை விட்டு விலகினாலும் அவர் நம்மிடம் உண்மையாக இருக்கிறார் என்பதை நினைவூட்டுகின்றன. நற்செய்தியில் இயேசு உண்மைத்தன்மை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமையுடன் வாழ அழைக்கிறார். இறைவனுக்கு உண்மையாக இருப்போம். நம் உறவுகளிலும் வாக்குறுதிகளிலும் உண்மையையும் அன்பையும் காப்போம். சிந்தனை துளிகள். நான் இறைவனுக்கும் நான் செய்த வாக்குறுதிகளுக்கும் உண்மையாக இருக்கிறேனா? பிறரை அன்புடன் மன்னிப்பதற்கு தடையாக என் உள்ளத்தில் ஏதேனும் கடினத்தன்மை உள்ளதா? நான் தவறு செய்யும்போது இறைவனின் இரக்கத்தை நம்பி அவரிடம் திரும்புகிறேனா? என் வாழ்க்கையில் இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறேனா? சற்று சிந்திப்போம். நிறைவு ஜெபம். அன்பான இறைவா, உமது அளவற்ற அன்பிற்கும் உண்மை தன்மைக்கும் நன்றி. உமக்கு உண்மையாக வாழவும் நாங்கள் செய்துள்ள வாக்குறுதிகளை காப்பாற்றவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் உள்ளத்தின் கடினத்தன்மையை அகற்றி அன்புடனும் மன்னிப்புடனும் பிறரை அணுகும் தூய இதயத்தை தாரும். நாங்கள் தவறு செய்யும்போது உமது இரக்கத்தை நம்பி உம்மிடம் திரும்பும் அருளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் திருப்பெயரால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.